ஷாலோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறார். என்ன தலைப்பு தெரியுமா? உடைந்து போன உள்ளத்திற்கு தேவனின் பதில். நொறுக்கப்பட்ட இருதயம், நொறுங்கி போன இருதயம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் இருதயத்தை தேவரீர் புறக்கணீர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற எனக்கு அன்பானவர்களே, இருதயம் உடைந்து இருக்கிறதா? நொறுங்கி போயிருக்கிறதா? என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என்ன கேலி பண்ணிட்டாங்க, என்ன பரியாசம் பண்ணிட்டாங்க, என் குடும்பத்தை ரெண்டா உடைச்சிட்டாங்க, எங்க வாழ்க்கையே பிரிச்சுட்டாங்கன்ற வார்த்தை நிமித்தமாய் உள்ள உடைந்திருக்கலாம். ஒரு அருமையான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் நமக்காகவே பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கிற கவனிங்கள். சங்கீதம் 92 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கிற பாருங்க. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். அருமையான வசனம் தெரியுமா எனக்கு அன்பானவர்களே, அருமையான விழல் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. சங்கீதத்தில் எழுதினது தாவீது அப்படின்னு சொல்கிறார்கள், மோசேன்னு சொல்கிறார்கள். யார் எழுதினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, கர்த்தருடைய பரிசுத்தர்கள் தானே. வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்கு நேரிடுவதை என் கண் காணும். இந்த வசனம் வாசிக்கும் பொழுது ஒரு ஊழியக்கார் கண்ணீரோடு கூட சொன்ன வார்த்தை. எங்க வீட்டுக்கும் அந்த ஊழிய வீட்டுக்கும் 2 கிராஸ் தாண்டி அவர் இருக்கிறார். குடும்ப பிரச்சனையில வேகமாய் ஓடி வந்து என்னிடத்துல அழுதாரு, கண்ணீர் விட்டாரு. பாஸ்டர், என் மருமகன் உன் பல்ல ஒடி பண்றான் பாஸ்டர், உன் காலை ஒடி பண்றான் பாஸ்டர், தெரியாம என் பொண்ணை கொடுத்துட்டு எனக்கு வந்த கதிப்பார் பாஸ்டர். எனக்கு அவன் நல்ல மனுஷன் சொல்லி பொண்ணை கொடுத்துட்டான் பாஸ்டர், என் பிள்ளை அடிக்கிறான், உதைக்கிறான், ஒரே சித்திரவதை பண்றான் பாஸ்டர், நீங்க வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அவருக்காக பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணி அனுப்ப. நல்ல ஊழிக்கார் அவர், இப்பவும் இருக்கிறார். அவருக்கு இப்ப அவர் 86 வயசு. அவருக்கு நல்லா ஜெபிக்கிற ஒரு மனிதன், வேத வாசிக்கிற மனிதன், குடும்ப ஜெப தவறாம செய்கிற ஒரு அருமையான நல்ல ஒரு நீதிமான் அவர். அவர் சொன்னார் அந்த வார்த்தைகளை என் காதுல கேட்டேன். ஒன்னையும் கவலைப்படாதீங்க பாஸ்டர், நீங்க போங்க ஐயா, கடவுள் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், உங்க உடைந்த உள்ளத்திற்கு சீக்கிரமா பதில் வர போக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். ஒரு 2 மாதம் 1 மாதம் கழித்து சிரிச்ச முகத்தை ஓடி வராது. என்ன பாஸ்டர்? நான் கேட்டேன், ஐயா குளிக்கும் போதும் பாத்ரூம் போகும்போதும் என்ன அப்படி சொல்லிட்டானே, உள்ள ஒடிஞ்சு நொறுங்கி போயிடுச்சுங்க ஐயா. ஆனா ஒரு செய்தி வந்து சொல்றேன் கேடுங்க ஐயா. மருமகன் வண்டியில போயிடுறான், ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவன் கீழே விழுந்துட்டான். மேலகிற 4-5 பல்லு கீழே கொட்டி போச்சு. அவன் கால் பிராக்சர் ஆயிடுச்சு, நடக்க முடியல, பேச முடியல ஐயா. பார்த்தீங்களா கத்திரி பிள்ளைகள்? மருமகன் சத்ரு அல்ல, மருமனுக்குள்ள கிரிசேர சத்ரு. அவன் சொன்ன சாட்சி, என் பல்ல ஒடிக்கிறேன்னு சொன்னான், அவன் பல்லு ஒடிஞ்சு போச்சு. என் காலை ஒடிக்கிறேன்னு சொன்னான், அவன் கால் ஒடிஞ்சு போச்சுங்க ஐயா. ஆனாலும் மருமகனா ஆயிட்டான் ஐயா. அவனுக்காக செபிங்க, அவனை கத்த காப்பாற்றிட்டோம். எனக்கு அன்பானவர்களே, நீ யாரா இருந்தாலும் சரி, தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீதிமானுக்கு பதில், உத்தமனுக்கு பதில், அப்பாவி மனுஷனுக்கு பதில், காணலாம பேசுகிற வார்த்தைக்கு பதில். தேவனை நம்பி தேவனை சார்ந்து கண்ணீர் விடும்போது அந்த கண்ணீருக்கு மிகவும் வல்லமை இருக்கிறதை நீ மறந்து போக வேண்டாம். யாராலும் சரி, தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், உன்னை தேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த 92 சங்கீதம் 11 வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான நம்முடைய ஜனங்களுக்கு ஜெபிக்கிறப்பா, மற்றடைய சொல்லால, மற்ற காரியத்தால, மற்ற விதமான ஏதோ ஒரு காரியத்துல உள்ள உடைந்து நொறுங்கி போயிருக்கலாம்ப்பா. அவர் பதிலை கொடுங்கப்பா, அவருடைய பதிலை கொடுங்க ஆண்டவரே. உடைந்த உள்ளங்களை காயங்களை கட்டுகிறவரே, சமாதானம் கொடுக்கிறவரே, அவர்களை சரி செய்யுமப்பா.
வேதத்துல வாசிக்கிற தெய்வமே, சத்துருக்கு நேரிடுவதை என் கண் காண வேண்டிய வேதத்துல வாசிக்கிறோம். இது உடைய பிள்ளைகளுக்கு, உடைய பக்தர்களுக்கு, உண்மை நம்பி பிள்ளைகள் கொடுத்த வாக்குதத்தம் ஆண்டவரே. இந்த வாக்குத வசனத்தபடி பிள்ளைகளை தொந்தரவு செய்கிற, பிள்ளைகளை உபத்திரப்படுத்துற யாரா இருந்தா சரி, ஆண்டவர் பதிலை கொடுங்கப்பா, பதிலை கொடுங்க ஆண்டவரே. நீர் ஜெபத்துக்கு பதிலை தந்தபடியால் உமக்கு நன்றி. நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் தேர்ச்சி ஆற்றுபடி ஜெபிக்கிறோம். பதிலை தாரும், கண் காணட்டும் ஆண்டவரே. ரட்சகர மீட்புறமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.